வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு முந்தான பர்ச்சேஸ் பண்ண ஆக்சசரிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த கியூட்டா இருக்கிற இந்த இயரிங்ஸ் தான். இது ரொம்ப அழகான ஒரு இயரிங். இது நல்ல ஒரு கோல்டன் ஷேட்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அது என்ன ஸ்டீல்னு தெரியல, பட் இட்ஸ் லுக் லைக் நல்லா ஸ்டீல், நல்லா வெயிட்டாவே இருக்கு. ரொம்ப வெயிட்டா இல்லை, கரெக்டான வெயிட்ல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. மேலே ஃபுல் பெயிண்டாக கொடுத்து கீழே இருக்க டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹை கேச்சிங்காக இருக்கு. டிசைனே ரொம்ப அழகா யூனிக்கா இருக்குல்ல, அதுதான் கொரியன் ஸ்டைல்ஸ்னு சொல்றாங்க போல. பட் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப முடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 269 தாராளமாக வாங்கலாம். இந்த வெயிட் தான் நார்மல் ஷாப்பில் கேட்டால் கண்டிப்பாக அதிகமாக தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சீரியஸ்லி. பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிதான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து வாஷ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம சாஃப்ட் கிளாத்தில் வந்து ஜஸ்ட் வைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னாங்க. ஏன்னா பிடிச்சா நம்ம வந்து கைரேகை மாதிரி பதியுது, தெரியுதா உங்களுக்கு, டஸ்ட் படியுது, ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வைப் பண்ணிடுங்க ஃப்ரண்ட்ல மட்டும். நல்லா இருக்கு. நான் வேர் பண்ணி கட்டடின்னு பார்த்தலாமா? இது ரொம்ப அழகா இருக்கு, வெஸ்டர்னைஸாகவும் தெரியுது அண்ட் அட் டைம் வந்து எனக்கு ட்ரெடிஷனாகவும் கொடுக்குது. எனக்கு ஏன் ட்ரெடிஷனல்னா அதுக்கு வந்து கோல்டன் கலர்ல இருக்காங்க, ட்ரெடிஷனல் லுக் எனக்கு கொடுக்குது எனக்கு. நீங்க மேக்ஸி வேர் பண்றீங்க, இல்லை ஜீன் வேர் பண்றீங்க, இல்லை குர்த்தி வேர் பண்றீங்கன்னா கூட நீங்க சிம்பிளா எலகண்டா வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயரிங் போயிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கிளாஸா இருக்கு. சி, இது வந்து நீங்கள் ஃபார்மலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஷார்ட் ஸ்கர்ட்டு இல்லை ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், சில்வர் கலர் கூட இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா பேக்கில் வந்து இந்த ஊக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக இல்லை. நான் ஊக்கு போடும்போது கொஞ்சம் நெளியுது. நான் இப்போ கூட காட்டுறேன், தெரியுதா எப்படி நெளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது ஸ்டர்டியாக இல்லை. இப்படி நீங்கிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 யூஸில் வந்து உடஞ்சிட வாய்ப்பு இருக்குது. இதை ஸ்டடியாக கொடுத்தவங்க இது ஸ்டடியாக கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது லிட்ரலி ஒரு கொரியன் இயரிங் தான். எஸ், திஸ் ஒன் அழகான கொரியன் இயரிங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்டட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஜஸ்ட் ஒரு ஜீனு ஸ்கர்ட்டு இல்லை நீங்கள் இப்போ கொரியன் டாப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பேர் பண்ணுறதுக்கு இதுக்கான ரொம்ப தகுதி உள்ள இயரிங் இது. ரொம்ப அழகாக இருக்குது. பட் இது என்னென்னா வந்து இது அச்சா என்னன்னு தெரியல எனக்கு. இது இந்த ஃப்ளார் மாதிரி இருக்குல்ல, வந்து பேக்கெட்டில் வந்து உடஞ்சே வந்துருச்சு எனக்கு. இங்கே தெரியுதா, இங்கே எனக்கு டேமேஜ் ஆகிருக்குங்க மேலே, இந்த பவ் மேலே. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது, தெரியுதா, ஃபினிஷிங் இல்லாமல் இங்கே எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அது ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 219க்கு நான் வாங்க 269 இப்போ ரேஞ்சு. எதனால இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கான டிமாண்ட் அதிகமான தெரியல. பட் அதில் கேர்ள் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கி போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு. இது அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து அழகாக இருக்கிறது அழகாக இல்லாமல் வந்திருக்கு, அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலாய் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது கேட்டிங்கன்னா அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஒரு 150 சொன்னால் ஓகேன்னு எனக்கு தோணுது. பட் 250 லுக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு 100 கொடுக்கல. இப்போ டேமேஜ் ஆனதை பார்த்துட்டோன்னே எனக்கு 100 கொடுத்தா கூட ஓகே தான் சொல்ல தோணுது எனக்கு. பட் 260 இஸ் டூ காஸ்ட்லி ஃபார் திஸ் பீஸ். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? நான் வேர் பண்ண விரும்பல, ஏன்னா இது ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நான் போட்டுட்டா திருப்பி உடஞ்சிச்சுன்னா கஷ்டம். ஸோ நான் வேர் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ப்ரீவியஸாக பார்த்து வந்து கொரியன் செட்டு. இது வந்து கொரியன்லேயே வந்து கண்டெம்பரரி, ரொம்ப அழகாக இருக்குல்ல. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ஒரு ரேஞ்ச் அகைன் 269 தான். இது எல்லாமே பிராண்ட் பற்றி ஒரே பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன் நான். அதனால தான் வந்து ஒரே என்ன சொல்கிறது மெட்டீரியலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரே ரேஞ்சாகவும் இருக்குது. லுக்லைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காகவும் இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது இப்போ சவுண்ட் கேக்குதா? இது பேக்கில் கொஞ்சம் ஸ்டடியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வளைச்சாலும் வளையல. இதை ஃபர்ஸ்ட் போட்டதை வந்து நான் வளைச்சா ரொம்ப வளைஞ்சுது, அந்த மாதிரில. இது இந்த மாதிரி இப்படி ஒரு பக்கம் நிற்கிற மாதிரி இப்படி கீழே வந்துச்சுன்னா நம்ம சின்ன இது இடிக்கும். ஸோ ஒன் சைட் ஃபேஸிங் மாதிரி இது நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாமா? சரிதா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. லுக் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் இருக்குன்றதான் நல்லா இருக்கு எனக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஹேண்ட் பீஸ் தான். பேங்கிள்ஸ் மாதிரியானது பேங்கிள். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட் இது. ஸோ அதனால தான் வந்து நான் இது வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேம் செல்லர் தான், சேம் மெட்டீரியல் தான், அலாய் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு எங்கேயுமே குத்துற மாதிரி இல்லை. யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்தோம். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா? இதில் போய் லாக் ஆகிக்குது. ஒரு கிளாஸ் மேலே கிளாஸ் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக நிற்கிது கோர்வையாக. ஸோ எங்கேயுமே கேப் இல்லை. நான் எவ்வளோ தூரம் நீந்தி வச்சாலுமே எனக்கு கேப் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதை. யூஸ்வலாக இந்த மாதிரி நான் பேங்கிள் நான் எப்பவுமே போடும் போது எனக்கு ரொம்ப கீரும் எனக்கு. ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து டேமேஜ் இருக்கும். ஸோ எனக்கு எங்கேயுமே குத்துல. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 169 தான். 169ல எனக்கு எங்கேயுமே சீஸாக கிடைக்கல இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேங்கிள்ஸை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புது சாமான்லாம் வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்மெல். இது பித்தளை ஸ்மெல் வருது எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. வளையலா போடணும்னு நினச்சிங்கன்னா வளையலா போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கண்டப்ரை ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது மாதிரி சில்வரில் கூட இருக்கும் நிறைய. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்போஸ் எனக்கு லிங்க் கிடைச்சா நான் ஆட் பண்ணுறேன்னு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ரொம்ப 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 ப்ரீமியமானது, ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி சொல்கிறது, பழங்குடியினர் அவங்கள சார்ந்தது தான், ட்ரைபல் பீப்புளோட தான் இது. அந்த மாதிரியான டிசைன் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க இவங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதை ரீமேக் பண்ணது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தா 269. அதே பிராண்டு அதே ரேஞ்சு 269 தான். அண்ட் அதே மெட்டீரியல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சீரியஸ்லி. எனக்கு வா, இது ஸ்டேட்மெண்ட் பீஸ் வேறு. இது அதுவும் ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதோட யூனிக் டிசைன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா லூலு அண்ட் ஸ்கை. எஸ், எங்கள் லூலுவோட பேர் வச்சுருக்கிறதுனால அவங்க பிராண்ட் நேம் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு பிராண்ட் நேமு. அதே போல் ரிங்குமே ரொம்ப அழகான ரிங்கு. ரொம்ப அழகான ரிங்கு. இதே மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. சின்ன இவ்வளோ பெருசு இல்லாமல் நான் சின்னதாக இந்த பவு மட்டும் போட்ட மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 269. எஸ், 269 தான். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து அலாய் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கோல்டும் வேறு. இது வந்து ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குது. இது வந்து நார்மல் கோல்டு. இது நல்லா இருக்குது. இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி. இது நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்ட்டி ஒர்க் போகிறீங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக ஒரு பெரிய இயரிங்கு, இல்லை ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இயரிங்கு, இல்லை ஒரு பெரிய காப் மாதிரி பேங்கிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஹை கேட்சியாக இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகான ஸ்டைல் இது. இது வந்து மென்ஸ் வேர் மாதிரி இது. பட் ஆனால் இப்போ வந்து யூனிசெக்ஸ் தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் வேர் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்டைல் இது. வந்து பிரேஸ்லெட் ரொம்ப அழகான பிரேஸ்லெட். இது 285 ஒரு ரேஞ்சு. நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப மினிமலிஸ்டாக இருக்குது ஆக்சரிஸ். பட் ஆனால் நல்லா கேட்சியாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. இது கூட நீங்கள் ஒரு கோல்டன் கலர் வாட்ச் கூட வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட பேர் பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இதுவும் வந்து ஒரு கொரியன் ஸ்டைலில் இருக்கிற இயரிங் தான். நல்லா ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சுற்றி வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரு எல்லோயிஷ் தெரியுது. லைட் கோல்டன். இது நல்ல ஒரு எல்லோயிஷ் தெரியுது. அந்த 4 கார்னர்ஸ்லேயும் அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரேஞ்ச் 169 தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். பேக் சைடு இப்படி தான் இருக்குது. டபுள் ஃபினிஷிங்கில் வந்து ஊக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. எனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு இது. இது வேர் பண்ணி கட்டுறேன்னு பார்த்துலாமா? அழகாக இருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால தெரியாது நான் நினச்சேன் வேர் பண்ணதுக்கப்புறம். பட் நல்லாவே தெரியுது, விசிபிளாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. சம்னா நான் இன்னைக்கு அதான் கூப்பிட்றேன். சம்னா என் பேரை. சரி, நெக்ஸ்ட் பார்த்துலாமா? SZN அந்த பிராண்டில் வாங்குற எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சு, ஒரே மெட்டீரியல் அப்படி தான் இருக்கும் போல். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து SZN தான் வாங்கியிருந்தேன். அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன் செல்லர்கிட்ட. இதுவும் பார்த்தீங்கன்னா 269 தான். சேம் மெட்டீரியல் தான், அலாய் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க.
பட் இதுவும் வந்து நல்லா யூனிக்காக இருந்துச்சுன்னு தான் வாங்கினேன். ஒரு பிளெயின் இதில் வந்து ஸ்ட்ரிங் வச்சு கட்டின மாதிரியான டிசைன் இது. பட் ஆனால் ஸ்ட்ரிங் வச்சு கட்டினலாம் இல்லை, ஜஸ்ட் அந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? பேக்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, மோல்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் 269 எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. பட் கொரியன் செட்டுன்ற அப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ எனக்கு தோணுது. ரொம்ப சின்னதாக வேறு இருக்குது. இந்த கண்டெம்பரரி ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் ஒரு லீஃப் டிசைனில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி டிசைன்ஸ்க்குலாம் வந்து அந்த ரேஞ்ச் கொடுக்குறது நியாயம்னு சொல்லலாம். இல்லை இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நியாயம்னு சொல்லலாம் நம்ம. பட் டூ ஸ்மால். இது ஒரு ஸ்டட்டு. இது எனக்கு ஒரு ஸ்டட்டு, வீட்டுக்கு போடுற ஸ்டட். இந்த ஸ்டட்டுக்கு நான் 269 கொடுத்து வாங்கினா எனக்கு உடைக்குமா? எனக்கு கலர் போகாமல் இருக்குமா? கேரண்டி கொடுப்பாங்களா? அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து கொடுத்து எனக்கு வாங்கினது எனக்கு வந்து வர்த்தான்னு எனக்கு தெரியல. இந்த இயரிங் எப்படின்னா நம்ம மூக்குத்திலாம் கேட்கும் போது ஒரு ஜே ஷேப் கேட்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஷேப்ல இருக்கு. இப்படி வந்து இப்படி கொஞ்சம் பாதியில் நிற்கிற மாதிரியான ஷேப் இது. நல்லா இருக்கு. ஒரு ரிங் போட்ட மாதிரியான ஒரு அசம்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. லிட்டரலி எனக்கு ஸ்டட் போட மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு ஃபீல் ஆகலை எனக்கு. ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ரியலி சாரி, இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல ரேட்டில். நான் இந்த பீஸ் வாங்கும்போது 99, இப்போ 169. ஹவு? மேபி நான் ஆஃபர் பீரியடில் நான் சூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்களும் சப்போஸ் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆஃபர் பீரியட் போகும்போது நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. 99 ருபீஸ் நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக திருப்பி அந்த ரேஞ்ச் கொடுக்க அவங்க வாய்ப்பு இருக்குது ஆஃபர் பீரியடில். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபார்மலுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. நல்லா இருக்குது. நல்லா அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸு. நல்லா லுக்காக தெரியும். பெருசாக இருக்குதுன்னா கொஞ்சம் கிராண்டாகவும் லுக்காக தெரியும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து போன்ட்ரில் போடுற பர்சன் இல்லை ஃப்ரீயாக விடுற பர்சன் வந்தீங்கன்னா தாராளமாக இது வேர் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இதை வேர் பண்ணி கட்டுன்னு பார்த்துலாமா? சரி, இதெல்லாம் பெருசாகவே தெரியுது இல்லை? நான் ப்ரீவியஸாக வேர் பண்ணியிருக்கேன் இயரிங் விட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியுது. பல்ஜியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தெரியுது இயரிங். குட், நைஸ். இது கொஞ்சம் நல்லா ஃபார்மலாக போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ரியலி சாரி, நான் வாங்கும்போதே இது ஆக்சுவலி சூஸ் பண்ணி வைக்கும் போது நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. என் குட் லக் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது திருப்பி அகைன் அவர் ஸ்டாக்ல வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. பட் அகைன் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 299, இப்போ 999 இருக்கு. ரொம்ப அழகான இது. நல்லா ஹேங்கிங்ல இருக்க பாருங்க. ஒரு ஸ்டாரு மாதிரி சர்க்கிள் ஸ்டார் ஃபினிஷிங்லாம் மோல்டிங்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அது மேலே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, திக்கா செயின்லாம் போட பார்த்தீங்களா, மைனர் செயின் அந்த மாதிரி இருக்கு. இங்கே கொஞ்சம் லைட்டாக பற்ற வச்சிருக்காங்க. ஸோ அதனால திக்காக தெரியுது பார்த்தீங்கன்னா. இங்கே கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அங்கே இடத்துல பற்ற வச்சிருக்காங்க. நல்லா இருக்காண்ணா. இது வந்து நல்லா ஒரு அழகான கோல்டன் கலர். இது நான் வேர் பண்ணி காட்டுறேன். சி, ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலர் யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாமா எனக்கு தெரியல சீரியஸ்லி. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் திருப்பி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டே வேர் பண்ணுற மாதிரி பர்சனா நீங்கள் அது மாதிரி நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுற பர்சன் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நம்ம 299 தாராளமாக வாங்கலாம். வாட்ஸ் அ ப்ரைஸ். ரொம்ப லுக்காக இருக்கும். ஒரு கோல்டு வேர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. நம்மளுக்கு கைக்கு ரொம்ப அழகாக தெரியுது. நம்ம கையே ரொம்ப அழகாக தெரியுற மாதிரி இருக்குது. என் கையில் இவ்வளோ அழகாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு அழகாக தெரியுது என் கை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த பிரேஸ்லெட் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கலரு ரொம்ப அழகாக இருக்குது. நான் இங்கே வேர் பண்ணிக்க வேணா நீங்கள் எங்கள் கூட வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு இங்கே வேர் பண்ண மோஸ்ட்லி பிடிக்கும்ன்றதுக்காக நான் இங்கே வேர் பண்ணிக்கிறேன். லைட்டாக லூஸ் பண்ண நல்லா இருக்குமா? என் கைக்கு நிற்காது, வள்ளிட்டு போய்டும். அதனால தான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ரேஞ்ச் பண்ணால் 299. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரெகுலர் யூஸ்க்கு அந்த மாதிரி வேர் பண்ணலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சில பேர் வந்து வாட்ச் வேர் பண்ண பிடிக்காத பர்சனாக இருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நான் வாட்ச் வேர் பண்ணுவேன், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் பிரேஸ்லெட்டும் போடுற பர்சன் இருந்தீங்க, இந்த மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. 299 தாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலாய் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகான ஒரு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டைமண்ட் ஃபினிஷில் இருக்குது அந்த ஸ்டோன்ஸ். நடுவில் அழகாக ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லுக்கை அதான் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதை. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திக்கலாமா? அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஜமா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.